அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என் உயிரை தவிர எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன். வார்த்தை சூப்பரா இருக்கு பாருங்க. நான் என் உயிரை தவிர எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன். உமரே, இல்லை, என் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது, அவன் மீது சத்தியமாக உங்கள் உயிரை விடவும் நானே பிரியமானவனாக ஆகும் வரை உண்மையான முக்மீனாக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய உயிரை விடவும் தாங்களே பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, இப்போதுதான் சரியான ஈமானுக்கு வந்துள்ளீர்கள் என்று கூறினார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். இதில் கூட சமரசம் கிடையாதாம். இந்த தலைப்புக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, உயிரை தவிர எவ்வளோ பெரிய நேசருக்கு அடுத்து என்ன நீங்க நேசிச்சாலும் உங்களுடைய உயிரை விட என்ன நேசிக்கணும். இது எப்படி ரசூலுல்லாஹ் என்ன பேசுறீங்க? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னதுமா, அப்ப இந்த விஷயத்திலையும் உமர் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உயிரை விட என்னை நீங்கள் நேசியுங்கள். இது எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறோம், நீங்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? என்னுடைய அம்மா அத்தாவை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னை விட நீ என்ன நேசி அப்படின்னு சொன்னா ஒரு தற்பெருமை ஏற்படுதோ? அது கிடையாது. இது நம்மளிடத்துல தற்பெருமை. ஆனா அல்லாஹுடைய தூதர் இடத்துல என்ன அப்படின்னா, அதுதான் கொள்கை. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். எந்த இடத்துல அல்லாஹ் சொல்றானோ அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படணும். அப்ப அல்லாஹுடைய நேசத்திற்கு அடுத்து யாரை நம்ம நேசிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் கவனிச்சிங்களா? அந்த கை அதெல்லாம் இருக்கா?